இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறீங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அச்சு அசல் அப்படியே ஹோட்டல் சுவையிலையே இருக்கும். நான் வந்து 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்து நல்லா கிளஞ்சி எடுத்துக்கிறணும். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த துவரம்பருப்பு வந்து நான் கடையில் வாங்கின துவரம்பருப்பு. ரேஷனில் இருக்கிற துவரம்பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நான் இந்த துவரம்பருப்போடு நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறனால அதோடு சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. உப்பு எதுவுமே போட தேவையில்லை. நம்ம வந்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வந்து ரசத்துக்கும் பருப்பு குழம்புக்கும் சேர்த்தே வந்து நான் புளி ஊற வச்சுருக்கேன். புளி வந்து அரிசி களைஞ்ச 2வது தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ 3 விசில் வந்தது பாருங்கள். பூ போல் வெந்துருச்சு. அதை அப்படியே நல்லா கரண்டி வச்சே நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து தாளிப்புக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அப்படியே வந்து சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக சேர்த்துருக்கேன். இதுக்கு பேரே வந்து சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அந்த முழுசாகவே சேர்த்துருக்கேன். அது வந்து நமக்கு அந்த புதுசு அப்படியே எடுத்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் வந்து 2 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். காய் நான் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி நல்லா கொஞ்சம் காய் கலர் மாறினோடனே நீங்கள் சேர்த்துக்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. காயெல்லாம் அடி பிடிச்சிருச்சுன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் கலர் மாறினதும் நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா வந்து ரொம்ப காரம் சேர்த்துட்டோன்னா குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இதுவே வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப காரமும் இருக்காது, மைல்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்காளியெல்லாம் தோல் உரிஞ்சு நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு புளி தண்ணியிலையே தக்காளி எல்லாமே வேகணும். உள்ளே இருக்கிற காய்கறி எல்லாமே வேகணும். லைட்டாக கொதி வந்ததும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறணும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா கம கமன்னு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா